பூசம் நட்சத்திரம் அப்படின்னா சனியை சொல்லலாம். அதே வகையில் மனம் சார்ந்து சொல்கிறப்போ சந்திரனை சொல்லலாம். அதே வகையில் அனுகிரகம் அப்படின்னு சொல்கிறப்போ பல குருமார்கள் பூசத்தில் பிறந்திருக்காங்க. அப்போது குருவையும் சொல்லலாம். அப்போது இந்த பூசம் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா தன்னோட வாழ்க்கையில் ஒவ்வொரு பீரியட்லேயும் எப்படி ட்ராவல் பண்ணுது, எந்த விதமான கஷ்டங்களை அது சந்திக்குது, எந்த விதமான சந்தோஷங்களை சந்திக்குது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த பூசம் நட்சத்திரக்காரங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க உடல் அமைப்பு எப்படி இருக்கும், இவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது போன்ற பல விஷயங்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பூசம் நட்சத்திரத்தோட தன்மையை இறைவன் அருளால் கரெக்டாக கணிச்சிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். பூசம் நட்சத்திரத்தோட தன்மையை, நட்சத்திர பலன்கள் இல்லை நட்சத்திரத்தோட தன்மை அப்படின்னு பார்க்கும்போது அது சொல்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன் அப்படின்னா பலாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதோட தன்மை, அது குணங்கள் எப்படி இருக்கும், குணங்கள்னால் பொதுவாக அது இது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தன்மை அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம பொதுவாக ஒன்று எடுத்துக்கோங்களேன். ஒரு 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 நட்சத்திரத்துக்கு பல விதமான தன்மைகள் இருக்கும். அந்த தன்மைக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த நேரத்தில் இது தாமரை போன்று, சில நேரங்களில் மலையை போன்று, சில நேரங்களில் மீனை போன்று இப்படி குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்போது அதெல்லாம் பகுப்பாய்வு செய்யும்போது அப்போது எந்த நேரத்தில் மலை மாதிரி இருப்பாங்க, எந்த நேரத்தில் தாமரையாக மாறுவாங்க, அப்போது இந்த தன்மை இந்த பர்டிகுலர் பீரியடில் இந்த தன்மை அப்படின்னு நம்ம அதோட தன்மைகளை ஈஸியாக கணிச்சிடலாம். அப்போது அந்த விதமான பதிவு தான் இது. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். Isgahan Media. ஓம் ஹ்ரீம் விஸ்வாமித்ர மகரிஷியே நமோ நமः. கங்கை ஜெயமுனை ஜெய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிங் குரு சப்தநதி மாத்திருக்களே நமோ நமः. அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அடியேனின் ஆத்ம வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நட்சத்திரங்களோட சீரியஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பூஷம் நட்சத்திரம். புஷ்ய நட்சத்திரே கர்க்கடக ராசௌ. பூஷ நட்சத்திரம் கடக ராசி. பூஷம் அப்படின்னு சொன்னால் நண்டு. அப்போது இந்த நண்டோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நண்டு வேகமாலாம் ஓடாது. அது கூச்ச சுபாவம் உடையது, மறைந்து வாழக்கூடியது. அப்போது மறைந்து கூச்ச சுபாவம் உடையது. யார் கண்ணுக்கும் தெரியாமல் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாறை, அதுக்குள்ளே இருட்டாக இருக்கும், அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும் இந்த பூஷம். அவ்வளோ சீக்கிரம் ஆள் நடமாட்டம் இருக்கும்போது அது வெளியில் வராது. அதுதான் அதோட தன்மை. அப்போது இந்த பூஷ நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறப்போ சனி பகவான், எல்லா ஜோதிடர்களுமே சொல்கிறாங்க, பூஷத்தில் பிறக்கிறவங்க ஒரு 80% கஷ்டமே போட மாட்டாங்க, வாழ்கிற வரைக்கும் நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக லக்ஸரியாக வாழ்ந்துட்டு போவாங்க அப்படின்னு எல்லா ஜோதிடர்களும் கணித்தவர்களும் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. இந்த லக்ஸரி லைஃப், நல்லா வாழ்ந்தோம், நல்லா பிறந்தோம், நல்லா வாழ்ந்தோம் அப்படின்னு போனவங்க என்னை பொறுத்த வரைக்கும் 15% பூஷ நட்சத்திரக்காரர்கள் மட்டுமே. 85% பூஷ நட்சத்திரக்காரர்கள் ஒவ்வொரு கஷ்டங்களையும் வேதனைகளையும் துக்கங்களையும் துயரங்களையும் தாண்டி தான் அவங்க சர்வைவல் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போது இந்த பூஷ நட்சத்திரத்தோட சிறு வயது அப்படின்னு சொல்கிறப்போ பார்த்திங்கன்னா, இந்த பூஷ நட்சத்திரம் தாய் தந்தையர் அப்படின்னு பார்க்குறப்போ அப்பா மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கும். அதே மாதிரி இவங்க கூட உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ அது கர்மாவோட சாபம்னு வச்சுக்கலாம், என்ன வேணால் வச்சுக்கலாம். இவங்க உடன் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தை கொடுக்கறதோ, உடன் பிறந்தவங்களை பார்த்து பொறாமப்படுறதோ, இந்த விஷயங்கள்லாம் இவங்க பண்ணவே மாட்டாங்க. ஆனால் உடன் பிறந்தவர்கள் அதை செய்வார்கள். இவங்களை டீஸ் பண்ணுறது, இவங்களை மட்டம் தட்டுறது அப்படின்னு. அதே மாதிரி இப்போது என்னென்னா, இவங்க அவ்வளோ சீக்கிரம் கொஞ்சம் பயந்த சுபாவம் உடையவர்கள், கொஞ்சம் கூச்ச சுபாவம் உடையவர்கள்.
இவங்க கூட பிறந்தவங்க இவங்க வீட்டில் பார்த்தா இப்போ ஒரு இடத்துக்கு தனியாக போகணும், சிறு வயதாக இருக்குன்னா அவங்கெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது ரொம்ப பயப்படும், அவ்வளோ தூரம் போகணுமே, அவ்வளோ தூரம் வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அம்மா கூட போவாங்க, இல்லைன்னா அப்பா கூட போவாங்க. அப்போது இந்த பூஷ நட்சத்திரத்துக்கு வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொய் சொல்ல தெரியாது. என்னென்னா பொய் சொல்ல தெரியாது, எப்படி பொய் சொல்லணுன்னே தெரியாமல் பொய்யை சொல்லி மாட்டிக்கும். ரொம்ப ஒரு பயந்த சுபாவம். நேர்மறையான நட்சத்திரம், அதாவது இந்த 27 நட்சத்திரங்களில் எனக்கு ஒரு 6-7 நட்சத்திரங்கள் ரொம்ப பிடிக்கும். அதில் ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம் இந்த பூஷ நட்சத்திரமும் கூட. அதான் சொல்கிறேனே, பொய் சொல்லி மாட்டிக்கும், அவ்வளோ சீக்கிரம் எந்த தப்பையுமே பண்ணாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போது சந்திரன் அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு மனக்குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு பிள்ளைகளாக இருந்தால், ஐயோ எக்ஸாம் வருதே, ஆனுவல் வருதே, நம்ம அரைகுறையாக தானே படிச்சிருக்கோம், ஆனால் நல்லா படிச்சிருக்கோம், ஆனால் சூப்பராக படித்து வச்சுருக்கோம், ஆனாலும் நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நினைக்காம, ஐயோ நம்ம நல்ல மார்க் வாங்கணுமே, கம்மியாயிருமே, அப்படி இப்படின்னு ஆனுவல் எக்ஸாமுக்கு இன்னும் 2 மாதம் இருக்குது. ஆனால் இந்த பூஷ நட்சத்திரம் பயந்து 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 நகத்தை கடிச்சிக்கிட்டே இருக்கும். இந்த நகம் கடிக்கிற பழக்கம் அதிகமாக வந்து இந்த பூஷ நட்சத்திரத்துக்கு இருக்கும். அப்போது அது நகத்தை கடிக்கும், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி பண்ணி பார்த்தா எக்ஸாமும் வரும், எக்ஸாமும் எழுதுவாங்க, நல்ல மார்க்கும் வாங்கிடுவாங்க. ஆனால் அந்த நல்ல மார்க் வாங்கிறதுக்கு முன்னாடி மனதை வேதனைப்படுத்தி, அதன் மூலம் உடலையும் வேதனைப்படுத்தி, தனக்குள்ள அந்த 2 மாதம் சந்தோஷமாக இருக்க வேண்டிய அந்த காலகட்டத்தை தனக்குத்தானே இவர்கள் நரகமாக்கி கொள்வார்கள். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90% வந்து ஒன்று யூஜி இல்லைனா பிஜி போஸ்ட் டிகிரி வந்து இவங்க கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 20% வேணாம் ஒரு 10th 12th படிச்சுட்டு சுயதொழில் பண்ணி அது மூலமாக முன்னேறினவங்களாக இருப்பாங்க. பாக்கி எல்லாருமே வந்து யூஜி இல்லைனா பிஜி இந்த இதெல்லாமே கண்டிப்பாக முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு காதல் அப்படின்னு சொல்கிறப்போ இவங்களுக்கு காதல் வரும். அந்த காதலுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து யாரெல்லாம் உண்மைன்னு நம்பி போகிறாங்களோ, அது காதலனாக இருந்தாலும், உறவு முறைகளாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், இவங்க தேடி தேடி போகிறவங்க எல்லாருமே இவங்களை ஏமாற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்போது காதல்ங்கிற பார்க்கும்போது ஒரு 5% பேருக்கு மட்டும்தான் கை கூடுமே தவிர 95% பேருக்கு கை கூடாது. இவங்களோட ஜாதகத்தில் சனி பகவான் வந்து நல்லா அமைஞ்சிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 40 வயசு வரைக்கும் இவன் எல்லா ஜோதிடர்களும் சொல்கிற மாதிரி ஒரு ஹைஃபை லைஃபு, நல்ல வேலை, வெளிநாடாக இருக்கலாம், உள்நாடாக இருக்கலாம், நிறைய பேருக்கு சொசைட்டியில் வந்து ஒரு பெரிய லெவலில் இருந்து ஹெல்ப் பண்ணுறது, ஒரு ஃபேமஸாக மாறுறது, இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஃபேவராக. ஆனால் இந்த சனி ஃபேவர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 50 வருடங்களுக்கோ 60 வருடங்களுக்கோ இல்லை 100 வருடங்களுக்கோ அப்படி இருக்காது. மேக்ஸிமம் 40 இயர்ஸ் தான். அப்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துன்பங்கள் துயரங்கள் ஆரம்பிக்கும். அதே இது இவங்க பிறக்கும்போதே சனி வந்து ஃபேவராக இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலேருந்து பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுறது, ஒவ்வொரு விஷயங்களுக்கு, அதாவது என்ன சொல்கிறது, ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல உடை வேணும், நல்ல சாப்பாடு வேணும், நல்ல ஒரு வெளியில் போகணும், 4 இடத்துக்கு போகணும், 4 நண்பர்களை சந்திக்கணும், இந்த மாதிரி இதெல்லாமே பார்த்தா இவங்களுடைய நண்பர்கள் எல்லாமே ஒரு வசதி வாய்ப்பாக இருப்பாங்க. இந்த பூஷம் மட்டும் ஏழ்மை நிலையில் இருக்கும். ஆனால் அதை வெளிக்காட்டிக்காது. அவங்கக்கிட்ட நண்பர்கள்ட்ட கூட போய் இதை கொடு அதை கொடு அப்படின்லாம் கேட்காது. எனக்கு இருக்கிறது போதும். இந்த நட்சத்திரத்தை சொல்லணுன்னா ஆமையை வந்து உதாரணமாக சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆமை நீரிலும் வாழக்கூடியது, நிலத்திலும் வாழக்கூடியது. அப்போது இந்த பூஷ நட்சத்திரத்திட்ட நீங்கள் கொண்டு போய் ஒரு 50 கோடி ரூபாயை கொடுத்து நீ சந்தோஷமாக வாழுன்னா அது லக்ஸரியாகவும் வாழும். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு 500 ரூபாயை கொடுத்து இதுக்குள்ளே வாழுன்னா அப்போது கோபுரத்திலும் வாழும் தன்மை உடையது, குடிசையிலும் வாழும் தன்மை உடையது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 90% இந்த பூஷ நட்சத்திரத்துக்கு யாருக்குமே பழிவாங்க தெரியாது, ஏமாற்ற தெரியாது, பொய் சொல்ல தெரியாது. அதான் சொல்லிட்டேனே குருவின் தன்மை உடையது அப்படின்னு.
அப்போது இந்த பூச நட்சத்திரக்காரங்கள்கிட்ட வந்து அன்புக்காக ஏங்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எல்லாருமே தேவைக்காக பழகிவிட்டு முதுகில் குற்றக்கூடியவர்களாகவே இருந்திருப்பாங்க. அப்போது இது வந்து ஒரு மனுஷனை செலக்ட் பண்ணுறதுல நிறைய தப்பு பண்ணும். நம்ம சொல்லுவோம்ல, ஒரு தடவை அடிபட்டுட்டோம்னா திரும்ப அந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு. அடுத்த தடவையும் நம்ம இந்த மாதிரி மனிதர்களை தேர்ந்தெடுக்கக்கூடாது. நம்ம நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும்னு நினச்சி ஓவர் கான்ஃபிடென்ஸில் அடுத்தும் தவறான மனிதர்களையே இது தேர்ந்தெடுக்கும். அதே மாதிரி தான் வாழ்க்கை துணை. அப்போது இந்த வாழ்க்கை துணை ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இவங்க நல்லதுன்னு நினச்சி இவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய வாழ்க்கை துணை அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சுயநலமாக இருப்பாங்க. சுயநலம் அப்படி சுயநலம். இவங்க வந்து ஒரு நிறைய திறமை இவங்கக்கிட்ட இருந்தாலும் அதை பேக்கப் பண்ணி அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் பண்ணி அவங்கள லைஃப்பில் கொண்டு வர்றதுக்கு இவங்க நினைக்க மாட்டாங்க. எப்பயுமே அந்த வாழ்க்கை துணை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு தான் நினப்பாங்க. அதே மாதிரி இவங்களுடைய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாமியார் சைடு மாமனார் சைடு அப்படின்னு பார்க்குறப்போ அத்தனை பேரும் சுயநலவாதிகளாக தான் இருப்பாங்க. இவங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. இவங்களை குத்தம் சொல்கிறது, இவங்களை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறது, இவங்களோட வேல்யூ என்னன்னு தெரியாமல் இவங்களை கஷ்டப்படுத்துறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது பூச நட்சத்திரம் தப்பே பண்ணாமல் யாராவது சொந்தக்காரங்களோ கணவனோ மனைவியோ மாமனாரோ வந்து தப்பே பண்ணாமல் திட்டினா கூட அந்த இடத்துல நான் தப்பு பண்ணலை, நீங்கள் ஏன் என்னை திட்டுறீங்க, என்னை ஏன் அழ வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி திரும்ப சண்டை போடாது. 4 சொட்டு கண்ணீரை விட்டுட்டு அந்த இடத்துல நிற்கும். ஆனால் அவங்க திரும்பவும் மறுபடியும் அந்த விஷயத்த சொல்லும்போது ஒரு நாள் எரிமலை வெடிக்கும் பாருங்க, பக்கத்தில் ஒருத்தருமே இருக்க முடியாது. அப்போது அந்த அளவுக்கு அங்கே எரிமலை வெடிக்கும்போது அது அந்த பூசம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நெத்தியில் அடித்த மாதிரி இருக்கும், பாயிண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த பூச நட்சத்திரக்காரங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து சில பேர் சும்மா இப்படி வச்சுக்கோங்களேன், ஒரு காஸ்ட்லி மொபைல் வாங்கி கொடுக்குறாங்க, ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்குறாங்க. இப்படிலாம் பண்ணும்போது அந்த பூச நட்சத்திரம் சந்தோஷமாக வாங்கிக்கும். ஆனால் அந்த கொடுக்கக்கூடிய நபர்கள் என்ன நினைப்பாங்க, இவனுக்கோ இல்லை இவளுக்கோ இதை வாங்கி கொடுத்தா இவளை வந்து நம்ம வந்து அடிமையாக்கிடலாம், நம்ம சொல்கிறதெல்லாம் இவ கேட்டுருவா, அதுக்காகத்தான் இவளுக்கு பொருளாசை பிடித்தவள், இவன் பொருளாசை பிடித்தவன், அதனால் பேராசை பிடித்தவன், இவனை வந்து அடக்கி ஆண்டிடலாம் அப்படின்னு சொல்லி மற்றவங்க நினப்பாங்க. ஆனால் உண்மை அது இல்லை. ஏன்னா இந்த பூச நட்சத்திரம் அந்த காஸ்ட்லியான பொருள், காஸ்ட்லியான உடை அப்படின்னு சொல்லிங்கிறதுக்காக அது வாங்கிறது இல்லை. ஏன்னா இது அன்புக்கு இயங்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால, ஐயோ நமக்கு அன்பாக தராங்களே, நம்ம மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அன்பிற்கு மதிப்பளித்து அந்த அன்பிற்கு மரியாதை அளித்து அந்த பொருட்களை வாங்கும். ஆனால் இவங்க எல்லாரும் என்ன நினச்சிக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்காக பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதே பூச நட்சத்திரத்திட்ட இந்த மாதிரி கொடுத்தவங்க, நான் உனக்கு அது பண்ணேன், இது பண்ணேன், இது செஞ்சேன், ஆனால் நீ எல்லாம் என்ன பண்ண, ஏது பண்ண அப்படின்னு கேட்டால் அது வந்து 10 கோடி ரூபாக இருந்தாலும் சரி, 10 லட்சமாக இருந்தாலும் சரி, இதுதானே பண்ணேன்னு இந்தா புடி நம்ம கொடுப்போமா. ஆனால் இந்த பூசம் கொடுக்கும், எடுத்து நீ தானே கொடுத்த, இந்தா எடுத்துகிட்டு போ, சந்தோஷமாயிரு அப்படின்னு கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. அதே மாதிரி இந்த பூசத்துக்கு வந்து குழந்தையாக பிறக்கிறவங்க என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லுவேன். அது எந்த நட்சத்திர குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தையை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு ரோல் மாடல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பூசம்னாலே தாய்மையை குறிக்கக்கூடியது. அப்போது அந்த குழந்தைக்கு ஒரு 15 வயசு 16 வயசு வரைக்கும் நம்ம வந்து அடித்தளம் அமைப்பதை சிறப்பாக அமைத்து விடுவார்கள். அப்போது எப்படி வாழணும், எப்படி சர்வைவ் பண்ணணும், எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துரும். அதுக்கப்புறம் வாலிப வயசு வரும்போது அந்த குழந்தைங்க எப்படி வாழ்ந்தாலும் ஒரு ஆபத்துன்னு வரும்போது தன்னுடைய அம்மா சொல்லியிருக்காங்க, தன்னுடைய அப்பா சொல்லியிருக்காங்க, இதை பார்த்து அந்த குழந்தை வளரும்போது பூச நட்சத்திரக்காரங்களோட குழந்தைங்க அது வாழ்க்கையில் டாப் லெவலுக்கு வருவாங்க. ஏன்னா கஷ்ட நஷ்டங்களை சொல்லி இந்த பூச நட்சத்திரம் வளர்த்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி ஆரம்பத்தில் இந்த பூச நட்சத்திரத்துக்கு சனி வந்து ஃபேவராக இல்லை அப்படிங்கிறப்போ ரொம்ப கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் இவங்க பட்டாலும் ஒரு 35 வயசுக்கு மேலே இல்லை ஒரு 40 வயசுக்கு மேலே
இவங்களுக்கு அந்த ராஜயோகம் அப்படிங்கிறது இவங்களுக்கு வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். அப்போது பார்த்திங்கன்னா இவங்க விட்ட கண்ணீர், இவங்க விட்ட துயரம், அதுக்கெல்லாம் இறைவன் வந்து ஒவ்வொன்றுக்கும் அவங்க என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ அதெல்லாம் இறைவன் பரிசாக கொடுக்க ஆரம்பிப்பான். அதே மாதிரி பூசம் அப்படின்னு சொன்னால் ஆராய்ச்சி, பூசம்னா சர்வீஸ், பூசம் அப்படின்னா சிஐடி. அப்போது இது சம்மந்தமான எந்தெந்த துறைகள் இருக்கோ அதை கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க. அதிலெல்லாம் அதிகமாக வேலை பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த பூச நட்சத்திரத்துக்கு வந்து இந்த ஹாரர் மூவி பார்க்குறது, அமானுஷ்யத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த அதிகமான ஒரு மெடிடேஷன் சொல்லி கொடுக்கக்கூடிய குருமார்கள், அதே மாதிரி என்ன சொல்கிறது, நிறைய யோகங்கள் சொல்லி கொடுக்குற குருமார்கள் தலைமையாளராக இந்த பூசம் நட்சத்திரம் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூச நட்சத்திரம் வந்து ஒன்று அவ்வளோ சீக்கிரம் தொட ஆரம்பித்தா அதை வைராக்கியமாக செஞ்சு முடிக்கும். அது 1 வருஷமாக இருந்தாலும் சரி, 9 வருஷமாக இருந்தாலும் சரி, அதை தொடர்ந்து முடித்து இறைவன் அருளை இது வாங்கிக்கும். இந்த பூசம், இந்த பூசத்தோட வாழ்க்கையில் இவங்க ஜெயிக்கணும்னா நிறைய விஷயங்கள் வந்து நான் சொல்லிகிட்டே போவேன். இவங்க வந்து பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, நான் வந்து ஆமையை பாசிட்டிவாக சொன்னேன் உங்களுக்கு. தண்ணீர்லேயும் வாழும், நிலத்துலேயும் வாழும். ஆனால் ஆமை எப்படி போகும்? ரொம்ப மெதுவாக தான் போகும். அந்த மாதிரி இவங்க எடுத்து வைக்கக்கூடிய அடி ஒவ்வொன்றும் மெதுவாக இருக்கும். அதாவது இன்றைக்கி செய்ய வேண்டிய விஷயத்த நாளைக்கு செஞ்சுக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம், அடுத்த நாள் செஞ்சுக்கலான்னு இவங்க தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்க வேண்டிய பலன்கள், கிரெடிட்ஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்காம போயிடும். 90% இவங்க சோம்பேறித்தனத்தால் தான் நிறைய விஷயங்களை இவங்க இழப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு வந்து யாராவது ஒரு விஷயம், அதாவது இந்த இறைவன் வந்து யார் மூலமாவது ஒரு உணர்த்தி இந்த விஷயத்தை செய்யுங்க, கொள்ளுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கும் சோம்பேறித்தனம் தான். அதையுமே இவங்க தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்க கர்மா படி பார்த்தா எத்தனை பேர் எதிரியாக இருந்தாலும், எத்தனை மனிதர்கள் இவங்களுக்கு துன்பம் கொடுத்தாலும், இறைவன் அருளில் இந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு யாராவது ஒருத்தங்க ஃபினான்ஷியலாக இல்லாட்டினாலும் சரி, இவங்களுக்கு வந்து உடனிருந்து இவங்களை பூஸ்ட் பண்ணி தன்னம்பிக்கை கொடுத்து கீழே விழாமல் கொண்டு போகிறதுக்கான ஒரு பர்சன் கண்டிப்பாக அந்த இறைவன் அருளால் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. ஏன்னா இந்த பூசம் நான் வந்து சொல்லியிருக்கேன் கூச்ச சுபாவம் உடையது அப்படின்னு. நிறைய நண்பர்கள் இருக்கலாம், நிறைய இடத்துக்கு இவங்க சுத்த போகலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த நண்பர்கள் எல்லாமே இருக்க மாட்டாங்க. மற்றவங்களுக்கு வந்து யாராவது கஷ்டம்னு போனால் ஹெல்ப் பண்ணுறது, அவங்க வந்து ஒரு மனசால் பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்களுக்கு தெம்பு கொடுக்கறது, இது எல்லாமே இந்த பூசம் பண்ணும். ஆனால் இதோட கஷ்டத்தை, இதோட குறைகளை அவ்வளோ சீக்கிரம் வந்து யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாது. அடுத்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, வச்சிங்களா அப்படிலாம் கேட்காது. எல்லார் மேலேயும் அது பாசம் வச்சுருக்கும். அப்போது யாராவது கால் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து அவாய்ட் பண்ணாமல் அவங்களுக்கு அதை ஃபோனை எடுத்து நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணும். அப்போது நிறைய பேர் என்ன தவறாக நினைப்பாங்கன்னா, மனுஷன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். சிலருக்கு ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்க பிடிக்கும், சில பேருக்கு ஃபோன் பேச பிடிக்காது. அதுக்காக மரியாதை இல்லை, மதிப்பு இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை இல்லையா? அப்போது மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த பூசம் எனக்கு காலே பண்ண மாட்டேங்குது, எங்கூட பேச மாட்டேங்குது, அவ்வளோ ஒரு தலக்கணம் பிடிச்சது, அப்படி இப்படி நினைக்கும். உண்மை அது கிடையாது. அதான் சொல்கிறேன்ல, பூசம் அவ்வளோ சீக்கிரம் எல்லார்கிட்டேயும் மிங்கிள் ஆகாது, எல்லார்கிட்டேயும் சகஜமாக பழகாது, எல்லார்கிட்டேயும் சகஜமாக பேசாது. ஆனால் தன்னை தேடி வருபவர்களுக்கோ தன்னை அழைப்பவர்களுக்கோ அந்த மரியாதை அப்படிங்கிறத கண்டிப்பாக அந்த பூசம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி என்ன சொல்கிறது, சாப்பாடு அப்படின்னு பார்க்குறப்போ இந்த பஜ்ஜி எண்ணெய் சம்மந்தமான விஷயங்கள் சொல்லலாம். அப்போது இந்த என்ன சொல்கிறது, ஃப்ரைட் ஐட்டம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஸ்டேஜில் நிறைய சாப்பிடும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்ன சொல்கிறது, ஒரு 30லேருந்து 35 வயசுக்குள்ளே பார்த்தா நல்லா வெயிட்டு போட்டு நல்லா அது வரைக்கும், அதாவது 30 வயசுக்கு கீழே வரைக்கும் ஒல்லியாக தான் இருப்பாங்க. 30 வயசுக்கு மேலே அப்படின்னு பார்க்குறப்போ நல்லா குண்டாக வெயிட்டு போட்டு நல்லா பார்த்திங்கன்னா அப்படி இருப்பாங்க.
ஆனால் இந்த பூஷ நட்சத்திரத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு 90% 4.5 அடியிலேருந்து 5 அடிக்குள்ளே தான் இருப்பாங்க. இவங்க வந்து முக்கால்வாசி பேர் வெண்மை நிறமாகவும் நிறமாகவும் இவங்க இருப்பாங்க. இவங்களோட கண்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கண்களாக இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே தலைமுடியானது நிறைக்க தொடங்கிவிடும். காரணம் என்னென்னா சந்திரன் ஆட்கொள்ளப்படுவதால், மனம் ஆட்கொள்ளப்படுவதால், நான் தான் சொல்கிறேன் இப்படி நகத்தை கடிச்சிக்கிட்டே இருக்கிறது, அந்த பின்னாடி நடக்க போகிறத நினச்சி பயந்துக்கிறது. ஆனால் இறைவன் அருள்படி இவங்களுக்கு எந்த கெடுதலும் எந்த ஒரு விஷயமும் இவங்களுக்கு நடக்க போகிறது இல்லை. ஆனால் கர்மா அங்கே என்ன பண்ணும், இவங்களுக்கு சந்திரன் மூலமாக ஆக்டிவேட் ஆகி அது மூலமாக உடல் வியாதி, மனவியாதி, பல பிரச்சனைகளை இங்கே ஏற்படுத்தும். இறைவன் நம்ம கூட இருக்கான், நம்ம கரெக்டான பாதையில் போகிறோம், கஷ்டம்தானே வரட்டும், இறைவன் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை, நம்ம நேர்மறையாக தானே வாழறோம் அப்படின்னு இவங்க மட்டும் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெரிகோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பு சுற்றக்கூடிய வியாதி வரும். அதே மாதிரி அடிவயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து இவங்களுக்கு வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விட்டமின் D3 சூரிய ஒளி குறைபாடுனால விட்டமின் D3 ஓட ப்ராப்ளம் வந்து பார்த்தா அடிக்கடி கை வலிக்கிறது, தோல் நல்லா தான் இருப்பாங்க, எல்லா டெஸ்ட்டும் எடுப்பாங்க, எல்லாம் நல்லா இருக்கும்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது விட்டமின் D3 குறைபாடு இருக்குது அப்படின்னு இவங்களுக்கு தெரியாது. அதனால பார்த்திங்கன்னா தலை வலிக்கிறது, அடிக்கடி தலை வலி இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தோள்பட்டை, அதுக்கப்புறம் கைகாலெலாம் வலிக்கிறது, இப்படியே தான் இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு பிடித்த நலம் விரும்பிகள்கிட்ட கூட எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, டெய்லி அவங்களுக்கு வலி வந்துக்கிட்டே இருக்கும். இதனால் இவங்க சொன்னாங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்க நம்ப மாட்டாங்க, எரிச்சல், என்ன இவன் எப்போ பார்த்தாலும் வலிங்கிறான், வலிங்கிறா, சும்மா நடிக்கிறாளோ நாடகப்புறம். ஆனால் உண்மை அப்படி இல்லை. அவங்க சில நேரங்களில் வலின்னு சொல்லுவாங்க, சில நேரங்களில் அதை சொல்லாமல் அவங்க அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இது சோம்பேறித்தனத்தினால தான் இவங்க நிறைய விஷயத்தை இழப்பாங்க. அதனால இவங்க என்னென்னா நிறைய ஒரு ஜிம்முக்கு போகிறதோ இல்லை உடற்பயிற்சி செய்கிறதோ இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா டயட் ஃபாலோ பண்ணுறது, இந்த விஷயங்களெல்லாம் இவங்க வந்து ஒரு வைராக்கியமாக பண்ண ஆரம்பித்தால் மட்டுமே உடல் வியாதிகள் எல்லாமே போகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா இவங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமான விஷயம் கிடையாது. எல்லாம் பேக்கப் பண்ணுறதுக்கு இறை அருளும் குரு அருளும் இருந்துக்கிட்டே இவங்களுக்கு இருக்கும். அது இவங்க எவ்வளோ சொன்னாலும் அதை இவங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனாலும் அதை பயத்துக்குள்ளேயே இவங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயம் வந்து பூஷத்தை பற்றி சொல்லலாம். அப்போது பூஷம் அப்படின்னு நான் சொல்கிறப்போ பார்த்திங்கன்னா இது ரொம்ப பெரிய பதிவாயிடும். அப்போது பூஷம் அப்படின்னு சொல்கிறப்போ நீங்கள் வந்து ஏதாவது குருமார்கள், ராகவேந்திரரோ, காஞ்சி மகாபிரிவாரோ, சாய்நாதரோ, எத்தனையோ குருமார்கள் இருக்காங்க, விஸ்வாமித்திரர், அந்த சித்தர், கோரக்கர் சித்தர், எத்தனையோ சித்த புருஷர்கள் இருக்காங்க. ஏதாவது ஒரு மானசீகமாக குருவாக எடுத்துகிட்டு அவங்கள இவங்க வழிபடுறது. அதே மாதிரி வேல், ஒரு சின்ன வேல் வச்சுக்கிட்டு முருகனோட அனுகிரகம் இருந்தால் இவங்களுக்கு திடீர்னு, அதாவது பிஸ்னஸ் ஓரியன்டாக, ஃபினான்ஸ் ஓரியன்டாக பிரச்சனைகள் வருது, அதில் முன்னேறணும்னு நினச்சா கண்டிப்பாக வந்து முருகனை வழிபடணும். அப்போ ஒரு வேல், அதை ஒரு வேலை வாங்கி, ஒரு வெள்ளி வேலோ இல்லை ஒரு செம்பு வேலோ ஏதோ ஒன்று பித்தளை வேலோ வாங்கி ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு முருகன் கோவிலில் கொண்டு வீட்டிலே வச்சு பூஜை பண்ணி ஆவாகனம் பண்ணுறது. அப்படி தெரியாதவங்க அதை கொண்டு போய் பிரசித்தி பெற்ற முருகன் கோவிலில் குருக்கள் கையில் கொடுத்து அவர் பாதத்தில் வச்சு தர சொல்லி அந்த வேலை வாங்கிட்டு வந்து இவங்க வீட்டில் வச்சுட்டு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணுறது விசேஷம். அப்படி இல்லைன்னா டெய்லியே ஏதாவது கொஞ்சம் முருகனை கந்தா போற்றி, கடம்பா போற்றி, வீரவேலா, வெற்றிவேலா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, சண்முகநாதா அப்படின்னு சொல்லி நாமங்களை சொல்லி ஒரு அபிஷேகம் பண்ணி சந்தன குங்குமம் வச்சு ஏதோ ஒரு நேவேத்தியம் பண்ணி ஒரு கற்பூரத்தை காட்டி அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது வச்சு அதை எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ போட்டுட்டு வரும்போது இந்த மிராக்கள் நடக்கும். அதே மாதிரி இந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் அப்போது வரும்போது, சந்திரன் சார்ந்த பிரச்சனைகள், ஒரு இல்யூஷனோ ஏதாவது ஒன்று வரும்போது துர்கா பரமேஸ்வரி, துர்கையின் பல வடிவங்கள் இருக்குங்க, வனதுர்கா, கனகதுர்கா, எத்தனையோ துர்கைகள் இருக்குது. அப்போ அந்த துர்கையும் இவங்க வழிபட்டுட்டு வரணும். எத்தனை கஷ்டங்கள், எவ்வளோ மனப்பிரச்சனைகள் வந்தாலும் தீய பழக்க வழக்கங்களுக்கு இவங்க போகக்கூடாது. போனால் இவங்க ஹெல்த்தை டோட்டலாக காலி பண்ணி விட்டுரும். எல்லாருக்குமே இம்யூனிட்டி லெவல் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் இவங்களுக்கு இந்த கவலைகள்னால ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கும், விட்டமின் D3 கம்மியாக இருக்கும். இது தெரியாமல் இவங்க தீய பழக்க வழக்குள்ளே போனாங்கன்னா அது பெரிய இம்பேக்டை கொடுத்துரும்.
மற்றவங்களுக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் இவங்களுக்கு இதை ஏற்படுத்திடும். அப்போது சோகமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்றோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம்ல, அந்த மாதிரி கண்டிப்பாக வாக்கிங் போகிறது, உடற்பயிற்சி பண்ணுறது, யோகா பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை டயட் ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது யார் முன்னாடிலாம் இவங்க அவமானப்பட்டாங்களோ, யார் முன்னாடிலாம் அசிங்கப்பட்டாங்களோ, யாரெல்லாம் இவங்களை அவமானப்படுத்துகிறாங்களோ அத்தனை பேர் முன்னாடியும் சாதிச்சு பார்த்திங்கன்னா ஒரு இமயமலை ஒசரத்துக்கு எட்டாத இடத்துக்கு வந்து நிற்பாங்க. அப்படி நின்னாலும் இந்த பூச நட்சத்திரத்தோட குணம் என்ன தெரியுமா? எவ்வளோ பேர் இவங்களை அசிங்கப்படுத்தினாங்களோ, காயப்படுத்தினா அவங்க வந்து என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னா அப்பையும் இந்த பூச நட்சத்திரம் ஹெல்ப் பண்ணும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒருத்தர் வந்து வீட்டில் வந்து டெய்லி கத்திக்கிட்டு இருக்கான், டெய்லி வந்து இவங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான் ஏரியாவில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு பயங்கர இரிட்டேஷன், டென்ஷனாக இருக்குது, பயங்கரமாக திட்டி விட்டு அவனை அனுப்பிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. மறுநாள் அதே ஆள் வந்து, அம்மா எனக்கு பசிக்குதுமா, ஏதாவது சாப்பிட கொடுங்க, அப்பா எனக்கு பசிக்குதுப்பா கொடுங்கன்னா, கருணையின் வடிவம் பூசம், அதான் தாய்மைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அப்பையும் கொண்டு போய் அவங்களுக்கு சாப்பாடை கொடுக்கும். இதனால தான் எனக்கு பூச நட்சத்திரத்தை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். சிவோம்.